யார் சார் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்ப பேச்சுலரா இருந்தபோது? நம்ம சுசீந்திரன், வில்லு அம்பு எடுத்த ரமேஷ், அப்புறம் இன்னொரு இலக்கியன். அப்போ நமக்கு அந்த ஒரு பெரிய வழி இருந்துச்சு. நம்ம கூட இருந்த எல்லாருமே டைரக்டர் ஆயிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நம்மளை கூப்பிட்டு ஒரு சீனு கூட கொடுக்கல. அது வந்து இப்போ என்னோட பொண்ணை வச்சு பண்ணுறப்போ அதுதான் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் அந்த படம். அதே மாதிரி உங்களுக்கு லைட்டா ஃபீலிங் இருக்கா, கொஞ்சம் லேட்டா டைரக்டர் ஆயிட்டேனோ, அந்த காமெடி ரோல்ஸ்லாம் பண்ணும் போதே சே டைரக்டர் பொசிஷன்ல நான் உட்காரணும்பா, டைரக்டர் ஆகணும்பான்னு அப்பையிலேருந்தே கொஞ்சம் ஃபீலிங்ல லேட்டா ஆன மாதிரி கொஞ்சம் தோணுதா சார்? இல்லை, எனக்கு அப்படியெல்லாம் இல்லை. நம்ம பேச்சுலர் லைஃப்பில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்பவே என் கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து டைரக்டர் தான். ஓ ஆமாம், இன்னைக்கு நல்ல சூப்பராக இருக்கு, பெரிய டைரக்டர்லாம் இருக்கிறாங்க. யார் சார் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்ப பேச்சுலரா இருந்தபோது? நம்ம சுசீந்திரன், சூப்பர். நம்ம சுசீந்திரன், அப்புறம் வந்து இன்னொரு படம் வில்லு அம்பு எடுத்த ரமேஷ், அப்புறம் இன்னொரு இலக்கியன், இந்த மாதிரி ஒரு 3-4 பேர் நாங்கள் இருந்தோம். அதில் நான் ஒருத்தன் தான் ஆர்டிஸ்ட், காமெடி ஆர்டிஸ்ட்டு. இவங்க எல்லாமே எந்த கதையை வந்து உட்காந்து நைட்டு அவங்க வாக்கில் யோசித்தாலும் பேசினாலும் பண்ணாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே பகடக்காயா நான் தான் இருப்பேன். என்கிட்ட தான் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. அது எப்படி இது எப்படிம்பாங்க. அதில் கரெக்ஷன்ஸ் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம், உன்னை வச்சு ஒன்று பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒன்றா போய் ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும், சேர்ந்து ஒரு படமோ 2 படமோ ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு கதையை கொண்டு போய் நம்ம சொல்கிறப்போ யார் எங்கேருந்து வரேன்னா நான் சும்மா சுற்றிட்டு இருந்து வரேன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போது ஒரு டைரக்டரோட பேர் சொல்கிறப்போ அப்போது அவருடைய இது இவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்பிக்கை வந்து கொடுப்பாங்க நமக்கு. இவங்க வந்து எல்லாமே எங்ககிட்ட பேசுகிறப்போ பண்ணுறப்போ என்னை வச்சு என்ன பண்ணணுன்றது எல்லாமே அவங்களுக்கு படம் பண்ணுறப்போ அவங்களுக்கு யோசனை வரலையே, எனக்கு தெரியல. அப்போ நமக்கு அந்த ஒரு பெரிய வழி இருந்துச்சு. நம்ம கூட இருந்த எல்லாருமே டைரக்டர் ஆயிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நம்மளை கூப்பிட்டு ஒரு சீனு கூட கொடுக்கல அப்படின்ற வழி எனக்கு இருந்துச்சு. அப்போ எனக்கு நான் வந்து ஊரில் நடக்கிறது எல்லாமே சொல்லுவேன், நடிப்பேன். அந்த ஃபீல் எல்லாமே அவங்களுக்கு புரியும் நல்லா. எனக்கு அது வந்து ஒரு பெரிய மனசு வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கும் எல்லாமே, இவ்வளவு ஃபீல் அப்படின்னு. ஆனால் அது எல்லாமே நான் காமெடியாக சொல்லி முடிச்சிருவேன். அவங்க அப்புறமா உட்காந்துட்டு சிரித்து என் முன்னால் சிரிச்சுக்கிட்டாலும் சில டைம் தனியாக போய் உட்காந்துருக்கிறப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சாங்க அப்படின்னா, இது எவ்வளோ பெரிய காமெடியாக சொல்லிட்டு போயிட்டான் பாரு, ஆனால் எவ்வளோ பெரிய பெயின் இது அப்படின்றத அவங்களுக்கு உணர்வாங்க. ஆனால் அது எல்லாமே அப்படி தனிப்பட்ட முறையில் உணர்ந்தவங்க, யோசிச்சவங்க, பண்ணுவவங்க எல்லாமே வந்து என்னை வச்சு பண்ணல. யாருமே கூப்பிடல. சரி ஓகே, அதுக்கப்புறமா நம்ம ஓடுவோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வாயு கிடைக்குங்களா. விவேக் சார் தான் எனக்கு முழுக்க எனக்கு. அவர் இல்லை அப்படின்னா வேற யாரோ எப்படின்னு சொல்ல முடியல, பேர் தெரியாது. அப்போ அவரோட அடைக்கலம் எனக்கு கிடைச்ச உடனே அடுத்த கட்டத்துக்கு அவர் கூடவே நான் வந்து போக ஆரம்பித்த உடனே இவங்க எல்லாமே என்னை பார்க்க வந்தாங்க. ரூம்லேருந்து எல்லாமே வந்து அதுக்கு வாடகை கொடுக்கணும், இதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு. அந்த டைமெல்லாம் வந்து எனக்கு ஒரு நாள் பேமெண்ட் வருதுன்னா அந்த பேமெண்ட் வந்து என் கூட இருக்கிறவங்களுக்கு வாடகைக்கும் சாப்பாட்டுக்கும் இதுக்குன்னு தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவனுக்கு என்ன, அங்கே சார் கூட இருக்கிறான், அது இருக்கிறான், கேட்டால் கிடைக்கும், எல்லாம் நல்லா இருக்கிறாள்ல அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும். ஆனால் நமக்கும் அந்த கரெக்டான பொசிஷனில் போயிடுது. அரட்டை கடன் கேட்காத அளவுக்கு போய்கிட்டு இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாமல் இந்த நல்ல டைமில் போய் நம்ம ஹெல்ப்னு கேட்குறப்ப கூட அவங்க பண்ணலையில்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. அதனால அவங்க படம் பண்ணுறப்போ கூப்பிடலையோ அப்படின்னு நான் சரி ஓகே எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை தானே அப்படின்னு விட்டுட்டேன். இந்த கொரோனா காலகட்டம் தான் எல்லாருமே பாதிக்கப்பட்டோம். டோட்டலாக பெரியவங்க, பணக்காரங்க, சேலை வீலை யாருமே பாகுபாடு இல்லாமல் பாதிக்கப்பட்டோமா. அப்போது நம்ம வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியும் பார்க்க முடியாது, படங்கள் வரல, புது நிகழ்ச்சி எதுவுமே வரல. அப்படின்றப்போ சரி ஃபோனை வச்சு நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு போட்டு நம்ம அப்படின்ட்டு நானே ஃபோன் வச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துல அம்மா அப்பாவை எல்லாருமே இங்கேருந்து நடந்து ஊருக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல.
இப்போ யாருமே இல்லாத ஒருத்தர் சினிமாக்காக கஷ்டப்பட்டு இருந்தானா, அவனுடைய லைஃப் இந்த மாதிரி ஒரு முடக்கப்பட்டிருந்ததுன்னா, வாடகை கொடுக்க முடியாமல் ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கிற பையன், சினிமாக்காக இருக்கிற பையன், கொரோனான்னு சொல்லி போட்டு வீட்டை தகரம் வச்சு அடைச்சிட்டாங்கன்னா அவனோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நானே ஒன்று எழுதி நானே நடித்து அது வறண்ட விழிகள் அப்படின்னு சொல்லி போட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். நல்ல அங்கீகாரம் கிடைச்சது. எல்லாருமே பார்த்தாங்க. பார்த்திபன் சார் எல்லாம் ரொம்ப நல்லா பேசினார். நிறைய பார்த்துட்டு பேப்பர்லலாம் வந்துச்சு. அது எனக்கு பெரிய அந்த மாதிரி நம்ம பண்ணினதுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறப்போ அடுத்தது பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது நமக்கு வந்துடும். ஒரு மோட்டிவேஷன் வரும். அப்படி வந்த உடனே தான் அடுத்தடுத்த ஷார்ட் ஃபிலிம் போச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிம் இன்னும் நல்லா பேசப்பட்ட உடனே தான் எனக்கு அந்த படம் பண்ணணும் அதை அப்படின்னு சொல்லி ஒரு இதாச்சு. அதுக்கப்புறமா வந்து நாம் இன்சிடெண்ட்டாக வந்து கற்பனையாவெல்லாம் வந்து கதை யோசிக்க வேண்டாம். நம்மளுக்குள்ளே ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும், இல்லை நம்ம பார்த்துருப்போம், எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்போம். அதிலிருந்து ஒரு அதுதான் கதை. அதிலிருந்து நாட்டெடுத்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு சுற்றியும் மாமா மச்ச உறவு எல்லாமே வச்சு ஒரு கதை ரெடி பண்ணணும். அப்படி தான் எனக்கு ஒரு அந்த கதையை எப்படி உருவாக்கணுங்கிறது எல்லாமே தெரிஞ்சது. அதுக்கப்புறமா நிறைய டைரக்டர்கள்கிட்டலாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கங்காட்டிக்கு அதெல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொரு கிளாஸாகவே நான் நினச்சிக்கிட்டேன். ஒவ்வொரு கிளாஸ், இந்த கிளாஸில் நம்ம இன்றைக்கி இந்த படம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு. அதேமாரி கமல் சார் படத்துல எல்லாம் விரும்மாண்டியெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக 100 நாள் அவருடைய அந்த படத்தில் வந்து ட்ராவல் பண்ணப்போ எப்படியெல்லாம் அவர் சமாளித்து ஒவ்வொரு நாள்களையும் சமாளித்து ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும், அவர் எப்படி என்னத்தையெல்லாம் கவனிக்கிறாருங்கிறதெல்லாமே நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அதே மாதிரி சென்னை எக்ஸ்பிரஸ் ஷாருக்கான் சார் படத்துலையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மலையாள படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், தெலுங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாமே நம்ம வந்து நிறையா ஒர்க் பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துரும். கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் வந்து இறக்கிட்டீங்க உங்களோட முதல் படத்துல டைரக்டரா. இப்போ அதுதான் அடுத்தது வந்து இப்போ என்னோட பொண்ணை வச்சு பண்ணுறப்போ அதுதான் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் அந்த படம். ஆமாம், அது ஏற்றுக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ் அந்த படத்தில் இருக்கும். ஏற்றுக்க முடியாதுன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, இப்படி இது நாங்கள் எங்கேயோ நம்ம கேள்விப்படுவோம், ஆனால் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் சார்.